நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து எழுந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உன்னொருவர் குறையதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உன்னொருவர் குறையதே. பிரைஸ் லார்ட். இந்த சபையில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருடம் இருக்கும். நான் இதை மாதிரி ஒரு சாட்சி நான் சொன்னதே கிடையாது. எல்லாரும் ஏரனில் வந்து வந்து ஒரு ஃபேமிலி வந்து சொல்லும் போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஏன்னா அப்படி ஒரு போராட்டத்தில் இருந்தேன். ஸோ கடந்த ஒரு 5 வருஷமாக ஆக்சுவலாக ஸோ தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு பலவித போராட்டத்தில் இருந்தேன். என்னோடய அக்கா வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் பழைக்க முடியாது, கஷ்டம். அப்படியே படித்தாலும் அவங்க நடக்க முடியாது. ஊட்டார் ஒரு கைவிட்டாங்க, யாருமே கிடையாது. கோவிடில் 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரூமில் படுத்துட்டு ஒரு நிர்கதியாக இருந்துட்டோம். ஆக்சுவலாக வேலையில் ப்ரொமோஷன் கிடையாது. எத்தனை இன்டர்னலாக வந்து எத்தனை ப்ரொமோஷன் அப்ளை பண்ணாலும் அப்படியே தான் ஒரு எல்லாருமே சாட்சி சொல்கிறவங்களாம் இங்கே இருந்தேன் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு வந்து அப்படி சுத்தமாக கிடையாது. ஒரே லெவல் தான் இருக்கும். இத்தனைக்கும் ஊழியத்தில் இருந்தேன், சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கேன், கிராம ஊழியத்தில் இருந்திருக்கிறேன், எல்லா ஊழியத்தில் இருந்திருக்கேன், அங்கிள் கூட இருந்திருக்கிறேன். ஒன்ஸ் சென்னை போயிட்டு இருக்கும்போது போனும்போது ஆண்டோருக்கு எனக்கு இருக்கிற ஐக்கியம் குறைஞ்சது. என்னால் தான் எங்கள் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டாங்க. 95 96 நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோம். அப்படி நான் இருக்கும்போது இந்த சபையில் வந்து எனக்கு இப்படி நான் எப்பவுமே ஒரு விஷயம் வந்து ஆண்டவர்கிட்ட நான் வந்து எனக்கு ஏன் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறத விட என்னால் இது தாங்க முடியலன்றவர், என்னால் தாங்க முடியல. மனசில் யாருன்னா எழுதிருக்கீங்களா? மனசில் ஒரு பொறுமையாக சொல்லு. ஏன்னா நிறைய பேர் கூட பார்த்துருக்கீங்க, கூட எத்தனையோ பேர் எனக்காக ஜோம் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ பேர் எனக்காக கண்ணீர் எடுத்திருக்கீங்க. கூட இருக்கிறவங்களாம் நீ ப்ரேயர் பண்ண கடவுளே கைவிட்டார், உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ வேஸ்ட், நீ எதுவுமே கிடையாது. நான் சென்னையிலேருந்து இங்கேருந்து நான் சென்னைக்கு போகும்போது எதனா ஆடிச்சுன்னா இப்போ ஓகே, தட்ஸ் ஓகே, என் உயிர் ஜீவன் போனால் ஓகே, அப்படி தான் நினச்சிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அம்மாவோட ப்ரேயரு, ஆண்டி எனக்கு கொடுத்த சப்போர்ட்டு, அங்கிள் கொடுத்த சப்போர்ட்டு தான் நான் இங்கே நான் வந்து ஜீவனாக நிற்கிறேன். நான் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க தெரியும், நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஏதோ ஒரு வேதனைனா கரெக்டாக ஆண்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி கரெக்டாக, டிங்கு சாப்பிட்டியா, டிங்கு ஓகேவா, ஜோம் பண்ணு, கத்துறவங்க கூட. சில நேரம் வந்து நான் சென்னையிலேருந்து வரத்துக்கு சபையில் வந்து நீ உட்காந்து வச்சுக்க, அந்த இருக்கிற 6 நாள் இருக்கிற அதெல்லாம் போராட்டமும் சுத்தமாக போயிடாது. ஜஸ்ட் எவ்ரி திங் மேனேஜ். அப்படியே மனசோட அழுதுருப்பேன், பாட்டு பாடும்போது அழுவேன். எனக்கே செல்ஃப் மோட்டிவாக இருக்கும் சில பாட்டெல்லாம் நான் போடும்போது, கம்யூனியன் சாங் போடும்போது எனக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் ஆண்டவரை பார்த்து நான் கேட்காத ஒரே கேள்வினா, எனக்கு ஏன் இப்படி கொடுத்தீங்க தவிர என்னை ஏன் வந்து
இது போதும் ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல. 2021 என்னுடைய வாக்குத்தத்தம், உன் இருளை வெளிச்சமாக்குவேன் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தை வச்சு அந்த வருஷத்தில் இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும், when it's possible. வேலையிலும் எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம சர்ச்சுக்கு எல்லாருமே எப்படி யோசிச்சு பாருங்க. எல்லாருமே வந்து ஒரு சாட்சி சொல்லும் போது நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அது. பட் நம்ம இத்தனை வருஷம் இருந்து இந்த சபையில் இருந்து இத்தனைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறோம், ஆனால் நான் ஒன்றுமே இல்லாமல் நான் இருக்கிறேன்னே. ஸோ அந்த வசனத்தை வச்சு சுக்கிப்பான் ட்ராவல் பண்ணேன். கிட்டத்தட்ட வேலை விஷயத்தில் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன். ஒரு 50 மெம்பர்ஸ் 60 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணாங்க, போயிடுச்சு. செகண்ட் டைம் இன்னொரு டீமுக்கு வந்து அட்டன் பண்ணேன். தேர்ட் டைம் ஒரு இந்து மனுஷன் வந்து சொன்னார், ஒரு டைரக்டர், தம்பி உன்னோட ட்ரை பண்ணு, உன் கடவுள் வந்து காப்பாற்றட்டும் அப்படின்னு சொன்னவர். 2000 லாஸ்ட் இயர் வந்து கர்த்தர் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தார். யார் என்னை வந்து நீ என்ன ஒன்றுமே உருப்படாதவன்னு சொன்னாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை விஷ் பண்ணாங்க. உன்னோட ப்ரேயர் வந்து உன் கடவுள் என்னை காப்பாற்றிட்டார். இன்றைக்கி 10 பேர் ஆரம்பித்து என்னோடய டீம் இங்கே கீழே எனக்கு கிட்டத்தட்ட 35 பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் அடிஷ்னலாக சீனியர் டீம் லீடர் ஆகிட்டு சென்னை, புனே அண்ட் மும்பை டீம்னு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக குறைந்தியில் பார்க்குறபோது ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் போது அந்த வசனத்தை ஒரு விசுவாசிச்சு அதே போல தான் என்னோடய வாழ்க்கையும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அதே போல் இந்த ஏன்னா நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நேம் சொல்லணும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்து டைம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதே போல் இந்த வருஷம் செப்டம்பர் 7 கர்த்தர் எனக்கு வந்து ஆவிக்குற வாழ்க்கையில் இணைக்க கிருபை செய்தார். சாம்பருக்கு பதில் சிங்காரமாக ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்தார். அன்னைக்கு யார் என்னை வந்து தம்பி அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து சொல்வார், நீ வந்து ரெஸ்யூம் எடுத்துட்டு அங்கங்கே போப்பா, ஏதாவது ஒரு கம்பெனி கிடைக்கும் அப்படி சொன்னவர் போன மாதம் எனக்கு கால் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க, உன்னோட ஆஃபீஸில் எதனா முடிஞ்சால் தயவுசெய்து ஒரு ப்ரொமோஷன் ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி இருக்குது ஆக்சுவலாக? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஸோ எல்லாத்துக்கும் காரணம் ஏசப்பா தான். அதே போல் ஆன்ட்டி நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணேன். ஆக்சுவலாக சீரியஸாக சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் இருக்கிற ஆவிக்குற தாயில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். சீரியஸாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நீ எந்த ஒரு காரியத்துலேயும் சரி, ஏதாவது ஒரு சென்னையில் வரும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்கள பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நான் பேசிட்டு வச்சுருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி அங்கிளை பார்த்தா கொஞ்சம் பயம். ஆண்டியை பார்த்துட்டு பேசிட்டு மேஷை பார்த்துட்டு நான் போயிடுவேன். நான் அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார். சரி இதை வந்து அன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்றைக்கி வந்து யாரும் வந்து கேட்பாங்க சார், தம்பி எப்படி இருக்குன்னு கேட்டால் மனசில் அவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ துக்கம் இருக்கும், அழுதுட்டு இருப்பேன். ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமாக இருக்கிறேன். கையும் பிரயாசம் ஆசீர்வச்சிருக்காரு, வேலையை போட்டு கொடுத்துருக்கிறார். இந்த வீக் மட்டும் கிட்டத்தட்ட 10 பேரை இன்டர்வியூ எடுக்க கிருபை செய்தார். ஏகப்பட்ட விஷயம் அது. இது வந்து ஒன்றுமே கிடையாது, மனுஷனால ஒன்றுமே கிடையாது, எல்லாம் கர்த்தர் மட்டுமே காரணம். ஸோ இந்த சிறு சாட்சி கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.